Hi dear, this is Rajiv here from Music Park. So Music Parkல நம்ம வந்து கஸ்டமைஸ்ட் ஹோம் தியேட்டர் செட்டப்ஸ் பண்ணி கொடுப்போம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3000 கியூ அக்கஸ்டிக்ஸில் 3050i கொடுக்குறோம். சென்டர் ஸ்பீக்கர் 3090i சென்டர் ஸ்பீக்கர் வித் சரவுண்ட் வந்து 3020i சரவுண்டு வித் டெனான் X3800 மாடலோட சப் வந்து QB12 கொடுக்குறோம். இப்போதைக்கு 5.1 பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து அது 9 சேனலாக மாற்றிப்பாங்க. ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இது வந்து சரௌண்ட் 3020 வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வெரி நைஸ் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில்வர் பீடிங் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. மேக்னெட்ஸும் இருக்கனால பியூட்டிஃபுல்லான ஸ்பீக்கர் இது. 3800 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. வரும்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி, ரிமோட்டு, பவர் கேபிள், அப்புறம் அந்த மைக், ஆடிசி மைக்கு, ஸோ கேலிப்ரேஷனுக்காக மைக்கு, ஆண்டனாஸ், கேட்டலாக்ஸ்லாம் இருக்கும். புதுசு 3800 இந்த நியூ ப்ராடக்ட். இதை தான் இன்றைக்கி செட் பண்ண போகிறோம். ஸோ சப்பு QB12 இன்ச்சஸ் சப்பு. இதுதான் QB12, ஒன் ஆஃப் த சூப்பர் சப்ஸ் இந்த மார்க்கெட். இதை தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கே ஒரு நம்பர் எடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வேணுன்னா 2 நம்பர் மாற்றிப்பாங்கன்னு இருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு சப் இது 12 இன்ச்சஸ். கஸ்டமர் வந்து நம்ம ப்ரைஸ் கொடுத்தோன்னே அவங்க ஆன்லைனில் எல்லாத்துலேயும் செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ப்ரைஸிங் வந்து கேட்டாங்க. நம்மளும் ப்ரைஸிங் கொடுத்தோம். அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோன்றது கஸ்டமரோட ஃபீட்பேக் நம்மக்கிட்டே வந்துச்சு. ஸோ டெனானும் சரி, உங்களுக்கு 3000 சீரீஸும் சரி, எல்லாமே நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ப்ரைஸ் வைஸும் வெரி ஹாப்பி, எங்களோட இன்ஸ்டலேஷன் பார்ட்டும் வெரி ஹாப்பி. இப்போ நானே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறதோட கஸ்டமர் சொல்லுவாங்க. இங்கே வந்து இது ஒரு சின்ன ரூம்னால நாங்கள் வந்து வெறும் ரிசீவர் வித் ஸ்பீக்கர்ஸ் வித் ஒரு சப்பு கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் கஸ்டமர் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இடம் மாறும் போதே நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதை காட்டுவோம். ஸோ இப்போ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நம்ம முடித்தாச்சு. ஸோ பக்காவாக நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. இந்த கஸ்டமர் நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சவுண்ட் பார் கேட்டு வந்தாங்க. அந்த சவுண்ட் பார் வந்து நாங்கள் வந்து ஒரு மாடல் கேட்குறோன்ட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சவுண்ட் பார் இருக்கிற எல்லா சவுண்ட் பாரையும் ப்ளே பண்ணோம். பட் கஸ்டமர் ஸ்டில் ஹாப்பியாக இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபீட்பேக்ஸ் கேட்க அவங்க வந்து ஹாப்பியாகவே இல்லை. ஸோ எப்படியாவது நம்ம கஸ்டமரை ஹாப்பி பண்ணணுன்றதுக்காக நம்மளோட டெமோ ரூமுக்கு கூப்பிட்டு போகணும். சார் ஏவி ரிசீவர் பார்க்குறீங்களா, ஒரு ஐடியாவுக்காக பார்க்குறீங்களான்னு சொல்லி அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம டெமோ காமிச்சோம். ஏவிஆர் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஏவிஆர் வித் ஒரு சிஸ்டம் ஸ்பீக்கர் சிஸ்டமோடு காமிக்கும் போதே கஸ்டமர் ரொம்ப ரியலி ஹாப்பி. அதுதான் எனக்கு வேணும்னாங்க. ஸோ நான் அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாடல்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணி இது ஓகே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்கிறதோட கஸ்டமர் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். கஸ்டமர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து டெமோ ரூமில் பார்த்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன கேட்டு வந்தாங்க, என்ன வந்து ஃபைனலாக என்ன வாங்கினாங்கன்றது கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? ஸோ இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து சவுண்ட் பார் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணாமல் அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு பை த பெஸ்ட் சவுண்ட் பார் இன் தி இண்டஸ்ட்ரி. அதை சர்ச் பண்ணும்போது, கூகுள் பண்ணும்போது மியூசிக் பார்க்கில் கப்புள் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதனால தான் மியூசிக் பார்க் போயிட்டு பாண்டிச்சேரி இதுக்காக மெனக்கெட்டு போயிட்டு பார்த்தேன். அண்ட் தே ரியலி ஷோட் மீ ஆல் த மேக்ஸிமம் பெஸ்ட் பிராண்ட்ஸ் இன் த மார்க்கெட். எல்லாத்தோட டாப் பார்ஸையும் காமிச்சாங்க, சவுண்ட் பார்ஸையும் காமிச்சாங்க. பட் somehow I was not satisfied. The owner of Music Park, Rajiv, Mr. Rajiv his name. ஸோ அவர் என்ன பார்த்தாருன்னா, நான் என்னோடய டேஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு he thought சவுண்ட் பார்லாம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு சொல்லிட்டு he took me to the cinema, the home theater cinema hall, which is I was super surprised. அந்த ஒரு ஷாப்பில் அப்படி ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் when I went in, I was super surprised with the environment. And அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா சவுண்ட், அந்த ஏவிஆர் ரிசீவர், ஆம்ப், தென் த ஸ்பீக்கர்ஸ், பிராண்ட்ஸ், ஃப்ரண்ட், ரியர், சென்டர் எல்லாத்தோட எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயில்டாக எனக்கு கொடுத்து he started playing the movies.
அது அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் சான்ஸே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த சவுண்ட் சிஸ்டம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது, அதை ஃபீல் பண்ண வச்சது வாஸ் ஃபினாமினல் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் வேர் ஐ வாஸ் சூப்பர் இம்ப்ரெஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் ஐ டிசைடட் நாட் டு கோ ஃபார் சவுண்ட் பார் பிகாஸ் தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ அட் ஆல். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல் ஹோம் தியேட்டர் செட்டப்க்கே நான் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் டோட்டலாக கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஹவவர் என்னோட கரண்ட் செட்டப் அந்த என்விரான்மெண்ட்டை சூட் பண்ணுமா, அந்த அந்த ஹவு டு சே அந்த ஹோம் தியேட்டர் செட்டப் வந்து இப்போ நான் இருக்கிற ப்ரெசன்ட் என்விரான்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. பட் அப்போவுமே ராஜீவ் எனக்கு என்ன சொன்னார்னா, இல்லை டெம்பரரியாக நான் இப்போ செட் பண்ணி கொடுக்குறேன் வித் மேக்ஸிமம் அவுட்புட், நான் நியூ பிளேஸ்க்கு போகும்போது இன்னும் அதை அப்கிரேட் பண்ணி தரேன்னு சொன்னார். அதுதான் அங்கே இருந்ததில் பெஸ்ட் பார்ட் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ எனக்கு சுச்சுவேஷன் நான் இருக்கிற இடத்துக்காக நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் அப்படின்றத அவர் தெளிவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், விச் இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற நான் வீட்டில் அழகாக வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சான்ஸே இல்லை. இது சும்மா இந்த விளம்பரத்துக்காகலாம் சொல்லலை. ஐ வாஸ் சூப்பர் இம்ப்ரெஸ்ட். ஐ திங்க் தே கேவ் மீ Q Acoustics பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் போட்டாங்க, டெனான் ஆம்ப் தான் போட்டாங்க. ஜஸ்ட் 5.1 தான் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோடய ஸ்பேஸ் ரொம்ப சின்னதுன்றதுனால. பட் அதுக்கே அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆஃப்டர் தட் நான் நீ பிக் ஸ்பேஸ் போகும்போது இதையே இன்னும் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ், என்ன சொல்கிறது, அந்த 9.4 ஆர் 11.4 தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். we can add more without disturbing the existing. இதை நான் மாற்றணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அது ஆக்சுவலாக எனக்கு புரிஞ்சிடுச்சு. அது மேபி நீங்களும் அதை ரியலைஸ் பண்ணணுன்னா யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் பர்சன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அது எந்த அளவுக்கு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரில. பட் when you go to music park, feel the experience and then you decide what you want to do. And this is definitely for music lovers, especially theatre lovers. If you want theatre at your home, please visit Music Park. That's all I would say. Thank you so much. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ண வந்து என்ன தான் ராஜீவ் மியூசிக் பார்க்கில். நாங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, பாண்டிச்சேரியில், நியர் ஜோஸ் ஆலுக்காஸ். ஸோ உங்கள் வீட்லேயும் ப்ராப்பராக ஹோம் தியேட்டர் செட் பண்ணி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு மியூசிக் பார்க். தேங்க்யூ. மியூசிக் பார்க்கில் நீங்கள் பொருளை மட்டும் வாங்கிட்டு போகிறதுல சந்தோஷத்தையும் தான்.